அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைக்கு அக்கௌண்டன்சி கிளாஸில் நம்ம இருப்பாய்வு எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? இந்த இருப்பாய்வு அல்லது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பேடு போட்டிருக்கோம். அப்புறம் குறிப்பேடை பார்த்து பேரேடு போட்டிருக்கோம். இந்த பேரேடு போட்டு இருப்பு கட்டினது எல்லாமே சரிதானா, ஏதாவது தவறு இருக்குதா, அந்த சரித்தன்மையை நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் என்னது, இருப்பாய்வு. இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? இந்த நம்ம லெட்ஜர் போட்டது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். சரி, இதை நான் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நமக்கு தெரியும் குறிப்பேடு எப்படி தயாரிக்கணும், பேரேடு எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு அதை பார்த்துருவோம். உன்னுடைய புக்கில் 129 பக்கம் தமிழ் மீடியம் பையங்க எடுத்துக்கிடுங்க, இங்கிலீஷ் மீடியம் பையங்க 86 பக்கம் எடுத்துக்கிடுங்க. சரி, பாரு. துணி வியாபாரம் செய்து வரும் ரத்னகுமார் என்பவரின் 2017 ஜனவரி மாதத்திற்கான நடவடிக்கைகள் பின்வருமாறு. நடவடிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து குறிப்பேட்டு பதிவுகள், பேரேட்டு கணக்கு மற்றும் இருப்பாய்வு என்ன செஞ்சுருக்காங்க, தயாரிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இது எப்பவும் மாதிரி தான். இதுக்கு நம்ம குறிப்பேடு போட போகிறோம். உனக்கு ஏற்கனவே தெரியும், தொழில் தொடங்க இட்ட முதல் ரொக்கம் கணக்கு பற்று ரத்னகுமார் முதல் கணக்கு வரவு. அடுத்தது ரொக்கத்திற்கு அரைகிலன் வாங்கியது, அரைகிலன் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது, ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது, கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. ஜெயந்தியிடம் கடனுக்கு சரக்குகள் வாங்கியது, கொள்முதல் கணக்கு பற்று ஜெயந்தி கணக்கு வரவு. அடுத்தது ஜெயந்திக்கு திருப்பிய சரக்குகள், ஜெயந்திக்கு திருப்பிய சரக்குகள். ஜெயந்திக்கு திருப்பியிருக்கோம். ஏன் திருப்பியிருக்கோம், ஜெயந்திகிட்ட வாங்கியிருக்கோம். அதனால் இது என்ன திருப்பம், கொள்முதல் திருப்பம். அப்போ ஜெயந்தி கணக்கு பற்று கொள்முதல் திருப்பம் கணக்கு வரவு. அடுத்தது பேர் ரொக்கத்திற்கு சரக்குகள் விற்றது, விற்றதுன்னா விற்பனை, ரொக்கம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. எலிசபெத்துக்கு கடனுக்கு சரக்குகள் விற்றது, எலிசபெத் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. கிருஷ்ணனுக்கு ரொக்கமாக சம்பளம் கொடுத்தது, இல்லை சம்பளம் தான் என்ன செய்யணும், செலவு. அதனால் சம்பளம் கணக்கு பெற்று ரொக்கம் கணக்கு வரவு. குமாரிடமிருந்து ரொக்கமாக கழிவு பெற்றது, ரொக்கம் கணக்கு பற்று கழிவு கணக்கு வரவு. எலிசபெத்திடமிருந்து ரொக்கம் பெற்றது, ரொக்கம் கணக்கு பற்று எலிசபெத் கணக்கு வரவு. சரிதானே? எல்லா என்ட்ரியும் நினச்சிருக்கோம், போட்டிருக்கோம். குறிப்பேடு போட்டு அதுக்கு பக்கத்தில் நினச்சிருக்கோம், ஒவ்வொன்றுக்கு கீழேயுமே விலகு குறிப்பு எழுதியாச்சு. இப்போ குறிப்பேடு நம்ம என்ன செஞ்சிட்டோம், போட்டு முடிச்சிட்டோம். இந்த குறிப்பேடு போட்டு முடித்ததுக்கப்புறமா இதை பார்த்து என்ன செய்யணும், பேரேடு போடணும். இதை பார்த்து என்ன செய்யணும், பேரேடு போடணும். இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள். கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட். பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். Bought goods on credit from Jayanti, purchase account attached to Jayanti account. Return goods to Jayanti, ஜெயந்திக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ ஜெயந்தி அக்கௌண்ட் attached to purchase return. Sold goods for cash, cash account attached to sales. Sold goods to Elizabeth on credit, Elizabeth account attached to sales account. Paid salary, salary account attached to cash. Received commission, cash account attached to commission. Received cash from Elizabeth, cash account to Elizabeth. சரியா? பாரு, ஒவ்வொரு என்ட்ரியாக நினச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஒவ்வொரு என்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன செஞ்சிடணும், எல்லாமே ஒரு நேரேஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். இப்போ என்ட்ரிஸ் எல்லாம் முடிஞ்சது. சரி, இனிமேல் என்ன போட போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த என்ட்ரி முடித்தவங்க லெட்ஜர் போட போகிறோம். அதாவது பேரேடு கணக்கு போட போகிறோம். இது ஏற்கனவே உனக்கு தெரியும், பேரேடு எப்படி போடணும், லெட்ஜர் எப்படி போடணுங்கிறது தெரியும். அதனால் 2 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே கவனிச்சுக்கோங்க.
இந்த பேரேடு எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் நான் இருப்பாய்வு எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் சொல்லித்தருவேன். பாரு, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கணக்காக போடணும். ஒவ்வொரு கணக்காக என்ன செய்யணும், போடணும். ஃபஸ்ட்டு என்ன கணக்கு இருக்குது, ரொக்கம் கணக்கு. அடுத்தது ரத்னகுமார் முதல் கணக்கு. அடுத்தது அரைகலன் கணக்கு இருக்குது, ரொக்கம் போட்டாச்சு வராது. அப்புறம் கொள்முதல் கணக்கு, அப்புறம் ஜெயந்தி கணக்கு, அப்புறம் கொள்முதல் திருப்பம், அப்புறம் விற்பனை, அப்புறம் எலிசபெத், அப்புறம் சம்பளம், அப்புறம் கழிவு. சரியா? ஏற்கனவே போட்ட பேரேடு திரும்ப என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சரியா? இப்படி பேரேடு போடும்போது நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எந்த கணக்கு போடுறோமோ அந்த கணக்கு பற்றில் இருக்கா வரவில் இருக்குதா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். சரியா? இப்போ ரொக்கம் கணக்கு நம்ம போடுறோம். போடும்போது இந்த குறிப்பேடில் ரொக்கத்தை மட்டும் என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி ரொக்கம் பற்றில் இருக்குது. அப்போ பற்றில் 5 லட்சம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம போட்டுட்டோம். சரிதானா? அடுத்த ரொக்கம் எங்கே இருக்குது பாருங்கள். அடுத்த ரொக்கம் எங்கே இருக்குது, அடுத்த ரொக்கம் 5ஆம் தேதி வரவில் இருக்குது. அப்போ வரவில் ரொக்கம்ட்டு போட்டு அரைகலன்ட்டு போட்டாச்சு. சரியா? அடுத்த ரொக்கம் 10ஆம் தேதி, அதுவும் வரவில் தான் இருக்குது. அப்போ வரவில் அமௌண்ட்டை போட்டு என்ன செய்யணும், கொள்முதல் போட்டாங்களா, போட்டாச்சு. அடுத்த ரொக்கம் எங்கே இருக்குது, அடுத்த ரொக்கம் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எங்கே இருக்குது, பற்றில் இருக்குது. அப்போ பற்றில் 32,000 ரூபா போட்டு விற்பனை அப்படின்ட்டு எழுதணும். அப்புறம் வரவில் 7,000 ரூபா போட்டு சம்பளம் அப்படின்ட்டு எழுதணும். அப்புறம் பற்றில் 2,800 ரூபா போட்டு கழிவு அப்படின்ட்டு எழுதணும். அப்புறம் பற்றில் 22,000 ரூபா போட்டு எலிசபெத்துட்டு எழுதுகிறோம். சரியா? இதுதான் உனக்கு பேரேடு போடுறது எப்படிங்கிறது. சரியா? எந்த கணக்கு போடுறியோ அந்த கணக்கை மட்டும் பார்க்கணும். அந்த கணக்கு பற்றில் இருந்தால் பற்றில் போடுற, வரவில் இருந்தால் வரவில் எழுதுகிற, அவ்வளோதான். ரொக்கம் கணக்கு போடும்போது ரொக்கத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் பொழுது பற்றில் இருந்தால் அமௌண்ட்டை பற்றில் எழுதுகிற, வரவில் இருந்தால் அமௌண்ட்டை வரவில் எழுதுகிறேன், அவ்வளோதான். புரிஞ்சுதா? சரி, இப்போ 2 சைடும் டோட்டல் போடுறீங்க. சரியா? எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்த்த உடனே தெரிஞ்சிருது பற்று சைடு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 5 லட்சம் இருக்குது. அப்போ டோட்டல் 5,56,800. டிஃப்ரென்ஸ் 5,33,800. இதுதான் என்னது, இருப்பு கீகோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதான் இருப்பு கட்டுறது. அந்த வித்தியாசத்தை நம்ம இருப்பு கீட்டு எழுதுகிறோம். அது இருப்பு கீகோட்டு வரும். ஒருவேளை இந்த வித்தியாசம் பற்று சைடில் இருந்துச்சுன்னா இருப்பு கீகோ வரவில் வரும். இந்த கணக்கில் இருப்பு கீகோ பற்றில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இருப்பு கீ என்ன செஞ்சிருக்கு, வரவில் வந்திருக்கு. சரியா? இந்த வித்தியாசம் வரவில் தான் வரணும், பற்றில் தான் வரணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அது எங்கேனாலும் என்ன செய்யும், வரலாம். சரியா? இந்த கணக்கில் வரவில் வந்திருக்கு. வரவில் வந்ததை திரும்ப என்ன செய்கிறோம், பற்றில் எடுத்து எழுதுகிறோம். 5,33,800. இதுதான் என்னது, இருப்பு கீகோ, பற்று இருப்பு அப்படின்ட்டு சொல்கிறோம். ரொக்கம் என்னது, பற்று இருப்பு. இதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, ரொக்கம் கணக்கு போட்டு முடித்ததுக்கப்புறமா ரத்னகுமார் முதல் போட்டிருக்காங்க. அடுத்தது அரைகலன் கணக்கு போடு. சரியா? அதுக்கு அடுத்தது கொள்முதல் கணக்கு போடு. அப்புறம் ஜெயந்தி கணக்கு, அப்புறம் கொள்முதல் திருப்பம், அப்புறம் விற்பனை, அப்புறம் எலிசபெத். சரியா? இப்படி ஒவ்வொரு கணக்காக என்ன செய்றீங்க, போடுறீங்க. சம்பளம், கழிவு, இவ்வளோ போட்டு முடிச்சிடுறீங்க. ஒவ்வொன்றையும் இருப்பு கட்டணும். இப்போ கழிவு பேர் வரவு சைடில் அமௌண்ட் இருக்கிறதுனால வரவு சைடில் 2,800 போட்டு ரொக்கம் போட்டிருக்கோம். பற்று சைடு 0 பேலன்ஸ். அதனால் இருப்பு கீட் போட்டு இருப்பு கட்டிட்டு அதை இருப்பு கீ கோட் கொண்டு வந்துடுறோம். சரியா? இப்போ இந்த இருப்பு கீகோவை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? இந்த இருப்பு கீகோ பற்றில் இருந்தால் பற்று இருப்பு, இருப்பு கீகோ வரவில் இருந்துச்சுன்னா அது என்னது, வரவு இருப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, புக்கில் இருந்தாலும் ஒரு அக்கௌண்டன்சி நோட் எடுத்து பென்சிலை வச்சு நீட்டாக கோடு போட்டு இந்த நடவடிக்கை ஒவ்வொன்றுக்கும் குறிப்பேடு போடுறீங்க. குறிப்பேடு போட்டு முடித்ததுக்கப்புறமா பேரேடு போடுறீங்க. பேரேடு போட்டு அதை இருப்பு கட்டி அது பற்று இருப்பா வரவு இருப்பா அப்படின்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. சரியா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள், நம்ம குறிப்பேடு போட்டுட்டோம்.
சரியா? குறிப்பேடு என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. கேஷ் அக்கௌண்ட் டாட்டோ ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டாட்டு கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டாட்டு கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டாட்டு ஜெயந்தி, ஜெயந்தி அக்கௌண்ட் டாட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேஷ் அக்கௌண்ட் டாட்டு சேல்ஸ், எலிசபெத் அக்கௌண்ட் டாட்டு சேல்ஸ், சேலரி அக்கௌண்ட் டாட்டு கேஷ், கேஷ் அக்கௌண்ட் டாட்டு கமிஷன், கேஷ் அக்கௌண்ட் டாட்டு எலிசபெத். நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எப்போவும் மாதிரி என்ன போடுறோம், நம்ம லெட்ஜர் போட போகிறோம். சரியா? லெட்ஜருக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் போடும்போது அந்த கேஷ்ங்கிற வார்த்தை அது டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கா அதை மட்டும் பார், வேறு எதையும் யோசிக்காத. கேஷ்ங்கிற வார்த்தை டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கான்னு மட்டும் பார். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி பார்த்தா கேஷ் வந்து டெபிட்டில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. அதனால் அமௌண்ட்டை டெபிட்டில் போட்டு டு ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். சரியா? போட்டாங்களா? அமௌண்ட்டை டெபிட்டில் போட்டு டு ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. செகண்ட் பாரு, எங்கே போட்டிருக்கு, கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட்டில் 6000 ரூபா இருக்குது. அப்போ கிரெடிட்டில் 6000 ரூபாயை போட்டு ஃபர்னிச்சர் எழுதிடணும். சரிதானே? எழுதியாச்சா? அடுத்தது பேர், அடுத்த கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் 10,000 ரூபா போட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்த கேஷு 20ஆம் தேதி டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட்டில் 32,000 ரூபா போட்டு டூ சேல்ஸ் அப்படின்னு போகணும். அடுத்த கேஷ் எங்கே இருக்குது, 30ஆம் தேதி கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் வந்து 7,000 ரூபா போட்டு பை சேலரி அப்படின்னு போட்டுருணும். அப்புறம் 31ஆம் தேதியில் கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட்டில் 2,800 போட்டு டூ கமிஷன் அப்படின்ட்டு எழுதணும். அப்புறம் இன்னொரு 31ஆம் தேதி வந்து கேஷ் வந்து டெபிட்டில் ஒரு 22,000 ரூபா இருக்குது. அதனால் 22,000 ரூபாயை டெபிட்டில் போட்டு டூ எலிசபெத் அப்படின்ட்டு போடுறோம். சரியா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, எந்த அக்கௌண்ட் போடுறோமோ அந்த அக்கௌண்ட்டில் அதனுடைய பேர் வராது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம், டெபிட் சைடும் சரி கிரெடிட் சைடும் சரி கேஷுங்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. கேஷ் டெபிட் அப்படின்னா டெபிட்டில் அமௌண்ட் போடணும், கிரெடிட்னா கிரெடிட்டில் அமௌண்ட் போடணும். சரியா? சரி, இப்போ பாருங்கள், டோட்டல் போடுறீங்க 2 சைடும். அப்படி பார்த்த உடனே தெரியுது ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து 5 lakh இருக்குது. அப்போ டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ டெபிட் சைடை டோட்டல் பண்ணுறேன், 5,56,800 வருது. அது அப்படியே பேலன்ஸ் இங்கே கொண்டு வந்தாச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 5,33,800 வருது. இதுக்கு பேர் வந்து பை பேலன்ஸ் சிடி. சிடி மீன்ஸ் கேரிட் டவுன், கேரிட் டவுன். அந்த சிடி வந்து என்னது, டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். டெபிட்க்கும் கிரெடிட்க்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து என்னது, அந்த சிடிங்கிறதா வரும். இந்த கணக்கில் சிடி வந்து கிரெடிட்டில் இருக்கிறதுனால பிடி வந்து டெபிட்டில் வரும். சரியா? ஒருவேளை சிடி வந்து டெபிட்டில் இருந்துச்சுன்னா பிடி வந்து எங்கே வந்துடும், கிரெடிட்டில் வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சிடி போட்டு திரும்ப டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் பிடி அப்படின்னு போடுறோம். சரியா? ஜனவரி 31 கேரி டவுன் போட்டிருக்கோம். அப்போ அடுத்த நாள் வந்து February 1ஆம் தேதி வந்து ப்ராட் டவுன் அப்படின்னு நம்ம போட்டுறோம். சரியா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் போடணும். கேஷ் அக்கௌண்ட் போட்டு முடிக்கணும், அப்புறம் ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஜெயந்தி அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறமா எலிசபெத் அக்கௌண்ட், சேலரிஸ் அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட், இவ்வளவும் போடணும். எல்லாமே போட்டு பேலன்ஸ் பண்ணணும். சிடி போட்டு பிடி போடணும். இப்போ கமிஷன் அக்கௌண்ட் பேர், கமிஷனில் வந்து ஒரே ஒரு கமிஷன் தான் இருக்குது. சரியா? அதனால் அதுவும் கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டூ கமிஷன் அப்படின்ட்டு என்ட்ரி இருக்குது. அப்போ வந்து கிரெடிட்டில் இருக்கிறதுனால 2,800 ரூபாயை கிரெடிட்டில் போட்டு பை கேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அப்போ டெபிட் சைடில் 0 அமௌண்ட்டு. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு, 2,800. டூ பேலன்ஸ் சிடி போட்டு பை பேலன்ஸ் பிடி போட்டோம். சரி, இப்போ பேலன்ஸுங்கிறது என்ன தெரியுமா, பேலன்ஸுங்கிறது என்ன தெரியுமா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நம்ம பார்க்குறோம்ல. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் பிடி எங்கே இருக்குது, 5,33,800 டெபிட்டில் இருக்குது. அப்போ இது வந்து டெபிட் பேலன்ஸ். ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் இருக்கிறதுனால இது கிரெடிட் பேலன்ஸ். ஃபர்னிச்சரில் டெபிட்டில் இருக்குது, டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேஸில் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது, டெபிட் பேலன்ஸ். ஜெயந்தியில் கிரெடிட்டில் இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் இருக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது. எலிசபெத் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. சேலரி டெபிட்டில் இருக்குது. கமிஷன் கிரெடிட்டில் இருக்குது. இதுதான் பேலன்ஸ். இது டெபிட்டில் இருந்தால் டெபிட் பேலன்ஸு, கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ். சரியா? தமிழ் மீடியமாக எங்கே பாருங்கள், ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பாரு. இது வந்து அந்த பிடிங்கிறது எங்கே இருக்கோ அதுதான்
பற்றிருப்பு இல்லை வரவு இருப்புன்னு சொல்லுவோம். ரொக்கத்தில் கீகோ வந்து எங்கே இருக்குது? பற்றில் இருக்குது, அதனால் பற்றிருப்பு. முதல் கணக்கில் கீகோ வரவில் இருக்குது, அதனால் வரவு இருப்பு. அரைகலனில் எங்கே இருக்குது? கீகோ வந்து பற்றில் இருக்குது, அப்போ பற்றி இருப்பு. கொள்முதலில் 35,000 ரூபா பற்றில் இருக்குது, பற்றி இருப்பு. ஜெயந்தியில் வரவில் இருக்குது, வரவு இருப்பு. கொள்முதல் திருப்பம் வரவு இருப்பு. விற்பனை வரவு இருப்பு. எலிசபெத்து பற்றி இருப்பு. சம்பளம் பற்றி இருப்பு. கழிவு வரவு இருப்பு. சரியா? அப்போது இந்த கீகோ வந்து பற்றில் இருந்தால் பற்றி இருப்பு, வரவில் இருந்தால் வரவிருப்பு. அதை ஞாபகம் வச்சுடுங்க. சரியா? சரி, இனிமே தான் நம்ம இருப்பாய்வு போட போகிறோம். அப்போ அந்த இருப்பாய்வுனா என்ன நான் சொல்லியிருக்கேன், அப்படி தானே? குறிப்பேடு போட்டு திரும்ப பேரேடு போட்டிருக்கோம். பேரேடு போடும்போது பற்று சைடுன்னு டோட்டல் பண்ணுறோம், வரவு சைடுன்னு டோட்டல் பண்ணுறோம், அப்படி தானே? டெபிட் சைடும் டோட்டல் பண்ணுறோம், கிரெடிட் சைடும் டோட்டல் பண்ணுறோம். எந்த சைடில் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அந்த வித்தியாச அமௌண்ட்டை வந்து பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு போடுறோம். அதாவது இருப்பு கிஇ அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், போட்டோம். சரியா? இப்போ இந்த இருப்பாய்வுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது பாரு. ரத்னகுமாரின் ஏடுகளில் 2017 ஜனவரி 31ஆம் நாளைய இருப்பாய்வு. இந்த இருப்பாய்வுக்கு என்னென்ன பாரு? வரிசை எண், விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று இருப்பு, வரவு இருப்பு. அதாவது இருப்பு கீகோ பற்றில் இருந்தால் பற்றில் போடுறீங்க, வரவில் இருந்தால் வரவில் போடுறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? இப்போ பாரு, ரொக்கம் எங்கே இருக்குது? ரொக்கம் பற்றில் இருக்குது. 5,33,800 ரூபா பற்றில் இருக்குது, அதனால் பற்றில் எழுதணும். முதல் எங்கே இருக்குது? இருப்பு கீகோ வரவில் இருக்குது, அதனால் வரவில் எழுதணும். அரைகிலன் எங்கே இருக்குது? பற்றில் இருக்குது, அதனால் பற்றில் எழுதணும். பாருங்கள், இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே பார்த்து எழுதிடுறேன். இப்போ ரொக்கம் பற்றில் இருக்கிறதுனால பற்றில் எழுதியிருக்கோம். முதல் வந்து வரவில் இருக்கிறதுனால வரவில் எழுதியிருக்கோம். அரைகிலன் வந்து பற்றில் இருக்கிறதுனால பற்றில் 6,000 ரூபா. கொள்முதல் வந்து பற்றில் இருக்கிறதுனால பற்றில் 35,000 ரூபா. ஜெயந்தி வரவில் இருக்கிறதுனால வரவில் 22,500. கொள்முதல் திருப்பம் வரவில் இருக்குது 2,500. விற்பனை வரவில் இருக்குது 1,04,000 ரூபா. எலிசபெத் வந்து பற்றில் இருக்குது 50,000 ரூபா. சம்பளம் பற்றில் இருக்குது 7,000 ரூபா. கழிவு வரவில் இருக்குது 2,800 ரூபா. சரியா? இப்போ ரெண்டு சைடையும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் போடும்போது 6,31,800 ரூபா வருது. இப்படி ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்ச கணக்கு ரைட்டுட்டு அர்த்தம். இதுக்கு பேர் தான் இருப்பாய்வு. அந்த பேரேட்டில் உள்ள இருப்பை நம்ம ஆய்வு செய்யணும். சரியா தப்பா, சரித்தன்மையாக நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். ஒருவேளை பற்று சைடில் 6,31,800, வரவு சைடில் 6,31,000 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த 800 ரூபா வித்தியாசம் வந்துச்சுன்னா கணக்கில் ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குது, தப்பு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அந்த தவறை வந்து கண்டுபிடிக்கப்படுவதற்கு இந்த இருப்பாய்வு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. சரியா? இங்கிலீஷ் மீடியம் இங்கே பாருங்கள். இந்த ட்ரையல் பேலன்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட்டு: சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், அவ்வளோதான். டெபிட்டில் இருந்துச்சுன்னா பேலன்ஸு டெபிட்டில் போடு, கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் போடு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது 5,33,800, அதனால் டெபிட்டில் போடுறீங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது, அப்போ கிரெடிட்டில் போடுறீங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் பிடி டெபிட்டில் இருக்குது, அப்போ டெபிட்டில். பர்ச்சேஸ் டெபிட்டு. ஜெயந்தி அக்கௌண்ட் கிரெடிட்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டு. சேல்ஸு கிரெடிட்டு. எலிசபெத்து 50,000 ரூபா டெபிட்டில் இருக்குது. சேலரி 7,000 ரூபா டெபிட்டில் இருக்குது. கமிஷன் 2,800 ரூபா எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. சரியா? அப்போ இதை தான் போடுறோம் நம்ம. இப்போ பாருங்கள், சீரியல் நம்பர் 1 கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட்டில் போட்டோம், கிரெடிட்டில் டேஷ். ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட்டில் 5 லட்சம் போட்டிருக்கோம். ஃபர்னிச்சர் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட்டில் 6,000 ரூபா. பர்ச்சேஸ் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட்டில் 35,000 ரூபா. ஜெயந்தி வந்து கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட்டில் 22,500. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் 2,500. சேல்ஸு கிரெடிட் 1,04,000. எலிசபெத் டெபிட் 50,000. சேலரிஸ் டெபிட் 7,000.
கமிஷன் கிரெடிட் 2800. இப்போ நம்ம ரெண்டையும் டோட்டல் பண்ணுறோம். டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் டோட்டல் போடுறோம். டோட்டல் போடும்போது ரெண்டு சைடுமே 6,31,800 வருது. இப்படி வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நம்ம செஞ்ச கணக்கு ரைட்டுட்டு அர்த்தம். இதை தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், செக் பண்ணுறோம். நம்ம லெட்ஜர் போட்டு பேலன்ஸ் பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது, ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரையல் பேலன்ஸ். ஒருவேளை டெபிட் சைடில் 6,31,000 ரூபாயும் கிரெடிட் சைடில் 6,31,800 வந்துச்சு அப்படின்னா 800 ரூபா வித்தியாசம் வந்துச்சுன்னா இந்த கணக்கில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகிட்டு அப்படின்னாச்சுன்னா நம்ம செஞ்ச கணக்கு கரெக்டு அப்படின்ட்டு அர்த்தம். அதனால் குறிப்பேடு, பேரேடு, இருப்பாய்வு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டெப்பு. அந்த மூணு முடிக்கும் போது தான் நம்ம கணக்கு வந்து செஞ்சது கரெக்டு தாங்கிறத வந்து என்ன செய்யும், ஒரு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இதுக்கு பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம்ல அந்த ஜேர்னல் என்ட்ரி படிக்கும்போது ஒரு அக்கௌண்டிங் ரூல்ஸ் படித்தோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் படிச்சிட்டிங்க, அது தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பேடு போட்டுருவீங்க. குறிப்பேடு போட்டுட்டிங்கன்னா அதை பார்த்து பேரேடு போட்டுடலாம். பேரேடு போட்டுட்டிங்க அப்படின்னாச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், இருப்பாய்வை என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அதனால் நீங்கள் தினமும் வந்து என்ன செய்யணும், அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸை வந்து வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி அது வந்து என்ன செய்யணும், பாராமல் தெரியணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். Debit what comes in, credit what goes out. Debit all expenses and losses, credit all incomes and gains. அதாவது பெறுபவர் பற்று, தருபவர் வரவு. உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. செலவும் நட்டமும் பற்று, வருமானம் ஆதாயம் வரவு. அதனால் மாணவர்கள் வந்து இதை நல்லா படிச்சுக்கிடுங்க. படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம், லெட்ஜர் போட்டுடலாம், ட்ரையல் பேலன்ஸும் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அதுமாரி தமிழ் மீடியம் பையங்க நீங்கள் நல்லா படிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பேடு போட்டுருவீங்க, அதை பார்த்து பேரேடு போட்டுருவீங்க, இருப்பாய்வும் போட்டுருவீங்க. அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்ததான ஒரு சாப்டருக்குலாம் நம்ம போக போகிறோம். துணை ஏடுகள், அதாவது சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம போகிறோம். அதனால் இதை எல்லாருமே என்ன செஞ்சுருங்க, இந்த கணக்கை நோட்டில் போட்டு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அக்கௌண்டன்சி நோட்டில் போட்டு நீங்கள் அனுப்பி விடுங்க. அப்படி அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை பார்த்து நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி நான் திருப்பி அனுப்புவேன். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நன்றி.